என்டிஏ கூட்டணியாக இருக்கட்டும், அதாவது அதிமுக கூட்டணியாக இருக்கட்டும், இந்த பக்கம் திமுக கூட்டணியாக இருக்கட்டும், தங்களை வெளிப்படுத்தியிருக்க, அதாவது விஜய் எதிர்த்து தங்களை வெளிப்படுத்திருக்காங்களா என்ற ஒரு கேள்வி வருது. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று பாஜக எடுக்கின்ற அந்த வேலை இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ஆட்சியாளர்கள் ஆட்சியை விட்டு போகும்போதெல்லாம் எதிர்கட்சியை பாராட்டினதா சரித்திரமே இல்லை. எங்களுக்கு ஓபிஎஸ் பாராட்டி இருக்காரு. என்ன சொல்கிறேன், ஓபிஎஸ் பாராட்டினது ஒரு பக்கம், முதல்வர் எதிர்கட்சியை பாராட்டுனது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அமித்ஷாவோட இந்த ராஜதந்திரத்துக்கும் ஸ்டாலின் அவர்கள் செய்யும் அந்த ராஜதந்திரத்துக்கும் ஒரு போட்டியா அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸாக்ட்லி. ஏன்னா கிட்டத்தட்ட பாஜகவை தவிர எல்லா கட்சிகளுமே திமுகவை வாழ்த்து பேசிட்டாங்க. மாற்றுக்குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம். வணக்கம். கிட்டத்தட்ட 2026 தேர்தல்களும் மிக ஒரு இதுவரை காணாத தேர்தலாக இருக்குது. நீங்கள் பல தேர்தலை பார்த்துருப்பீங்க. குறிப்பாக இந்த தேர்தலில் புதிய முகங்களான விஜய் ஒரு பேச்சு இங்கே தமிழ்நாட்டில் பரவலாக விஜயோட பேச்சு தான் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்காருன்றதை பார்ப்போம். அதை தாண்டி இந்த கூட்டணிகள், என்டிஏ கூட்டணியாக இருக்கட்டும், அதாவது அதிமுக கூட்டணியாக இருக்கட்டும், இந்த பக்கம் திமுக கூட்டணியாக இருக்கட்டும், தங்களை வெளிப்படுத்தியிருக்க, அதாவது விஜய் எதிர்த்து தங்களை வெளிப்படுத்திருக்காங்களா என்ற ஒரு கேள்வி வருது. எப்படி பார்க்குறீங்க இந்த தேர்தல்? 2026 சட்டமன்ற தேர்தல் ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு புதுசாலாம் இல்லை. நீங்கள் விஜய் வந்ததுனால இந்த தேர்தல் களம் புதிதாக மாறிவிட்டதான்னு பார்த்தா, நீங்கள் கடந்த கால அரசியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு தேர்தலுமே புதுசாக தான் தெரியும். நீங்கள் 2011 விஜயகாந்த் அதிமுகவோட சேர்ந்த விஷயமா இருக்கட்டும், 2016 மக்கள் நல கூட்டணி வந்ததாக இருக்கட்டும், இவை எல்லாமே புதுசு தான். இன்னும் சொல்லப்போனால் அதற்கு முன்பாக ஜெயலலிதா தனியாக நின்றதாக இருக்கட்டும், இப்படிலாம் இருக்குது. எந்த கூட்டணி வேண்டான்னு சொன்னதாக இருக்கட்டும், இப்படி மாறி மாறி உள்ள விஷயத்தை பார்க்குறோம். ஏன் 96 காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி சேராதனால காங்கிரஸ் உடைந்து மூப்பனார் தலைமையில் தமிழ் மாநில காங்கிரஸ் வந்ததாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலிலும் புது புது காட்சியை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அதில் ஒன்றும் இது கிடையாது. ஆனால் இந்த தேர்தல் என்ன அப்படின்னா, முக்கியமாக நான் பார்க்குறது, இந்த தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று பாஜக எடுக்கின்ற அந்த வேலை இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப தீவிரமாக இருக்குது. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா இந்த தேர்தலோடு பிரதமர் மோடி அடுத்த தேர்தல் என்பது அவருக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். ஏன்னா இப்போவே அவருக்கு 76 வயதாகிடுது. அப்போ இந்த தேர்தல் மோடி இருக்கும் பொழுதே தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சியை பிடிக்கணும், அல்லது கூட்டணி ஆட்சிகளை வரணும், அல்லது பாஜக ஆதரிக்கின்ற ஒரு ஆட்சி நடக்கணும், இந்த இடத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ இதனால் அது விஜயோ இல்லை யாரோ ஏதோ ஒரு வகையில் திமுகவை பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிற முயற்சி நடந்துக்கிட்டே இருக்கு. அது திமுக உணர்ந்துருக்காங்க. எதிரணிகளோட ஒற்றைக்கருத்து திமுக வீழ்த்தணும், இப்படி தான் இல்லையா? பாருங்களேன், ரொம்ப நாளாக இப்போ 2017 திமுக கூட்டணி வலுவாக இருக்குது, அது உடைக்க முடியாத கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு வந்ததை சமீபத்தில் எப்படி பார்த்தோம்? காங்கிரஸுக்கு திமுகவுக்குமே இப்படி ஒரு மோசமான முரண்பாடு வரும்னு எதிர்பார்த்தோமா? எதிர்பார்க்கல. ஆனால் நம்ம எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? விசிகாவுக்கும் திமுகவுக்கும் முரண்பாடு வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அது ரொம்ப அழகாக விசிகா தலைவரும் சரி, இங்கிட்ட உள்ளவங்களும் சரி, அதை அழகாக பூசி மெழுகி சரி பண்ணிட்டாங்க. பட் காங்கிரஸ் அது காங்கிரஸ்லேருந்து அந்த பிரச்சனை வந்தது எதிர்பார்க்காம. அது இன்றைக்கி சரி பண்ணப்பட்டாலும் அது ஓட்ட உடசலோடு தான் சரி பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் ஏன் அப்படின்னா திமுகவை பலவீனப்படுத்துகிறோம். இப்போ 5 வருட ஆட்சி, இப்போ நீங்கள் சட்டமன்றத்தில் நீங்கள் பார்த்தா தெரியும், இப்போ இதுவரை இல்லாத ஒரு விஷயத்தை திமுக தலைவர் செய்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் ஆட்சியாளர்கள் ஆட்சியை விட்டு போகும்போதெல்லாம் எதிர்கட்சியை பாராட்டினதா சரித்திரமே இல்லை. எங்களுக்கு 5 வருடம் ஆதரவு கொடுத்த எதிர்கட்சியினர் 5 வருடம் எங்களுக்கு ஓபிஎஸ் பாராட்டி இருக்கார். இதுதான் சொல்கிறேன், ஓபிஎஸ் பாராட்டினது ஒரு பக்கம், முதல்வர் எதிர்கட்சியை பாராட்டுனது நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னன்னா இந்த மாதிரி ஒரு சூழலை என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பாலிடிக்ஸே புதுசாக இருக்குது. இந்த தேர்தலில் புதுசு என்னென்னா, எடப்பாடியை ரொம்ப மென்மையான எதிர்க்கட்சி தலைவராக எங்களுக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்து சட்டமன்றத்தை தொய்வில்லாமல் நடத்த வைத்தார் என்று ஸ்டாலின் பாராட்டுறாரு. இப்போ இதெல்லாம் புதுசு, இது எடப்பாடிக்கே புதுசு தான். அதே நேரத்தில் இன்னைக்கு அதிமுக எம்எல்ஏ ஐயப்பன் பாராட்டுறாரு. அதை விட முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தவர்
எப்படி ஆட்சியை ஒப்படைச்சோமோ அதே ஆட்சியை திருப்பி கொடுத்த ஒரு நம்பகத்தன்மை உடையவர், விசுவாசமானவர் சொல்லக்கூடிய ஓபிஎஸ் திமுக ஆட்சிக்கு நல்லா தானே பண்ணியிருக்காங்க, அவங்களே மீண்டும் வர்றது தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி காட்சி மாற்றம். இது எங்கே போய் நிற்குதுன்னா பாஜக வர்சஸ் திமுக அப்படி தான் இருக்குது. பாஜக வர்சஸ் திமுகனா பாஜக ஆட்சியை பிடிக்கிறத விட திமுகவை ஆட்சியை விட்டு நீக்குவதற்கு எடுக்கின்ற பாஜக முயற்சிக்கு எதிரான ஒரு, இப்போ திமுக தலைவர் ஒரு திருப்பி சொல்கிறார், ஓரணியில் தமிழகம். இது வந்து ஆட்சியெல்லாம் பேசல, ஓரணியில் தமிழகம், தமிழ் மாநில சுயாட்சிக்கு எதிராக இருப்பவர்களுக்கு எதிராக ஓரணியில் திரளணும், இது வந்து கட்சியெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்லாம் பேசுகிறாங்க. இப்போ நேற்று கூட பார்த்தா கிட்டத்தட்ட பாஜகவை தவிர எல்லா கட்சிகளுமே திமுகவை வாழ்த்து பேசிட்டாங்க ஏதோ ஒரு வகையில். அப்போ இது எங்கே நிற்குதுன்னா, இது ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கருணாநிதி அப்படின்னு எச் ராஜா சொன்னதை நம்ம உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் எச் ராஜாவை போய் பார்க்குறாரு, நல்லா கவனிக்கணும், இந்த ஆட்சியை கழுவி ஊத்துனவர் எச் ராஜா, குடும்பத்தை கேவலமாக பேசினார். ஆனால் அந்த எச் ராஜாவை போய் முதல்வரும் துணை முதல்வருமே மருத்துவமனையில் பார்த்து நல்லா இருக்கீங்களா, உடம்பு பார்த்துங்க, திருப்பி நீங்கள் வந்து எங்களை திட்டணும், உடல் நலத்தோடு வாங்கன்னு சொல்லிட்டு வர்றாருன்னா இது எந்த மாதிரியான பாலிடிக்ஸ்? இப்போ இந்த பாலிடிக்ஸோட தன்மை மாறி இருக்குது. நீங்கள் நாகரிகமான பாலிடிக்ஸ்னு வச்சுக்கலாம், இது எப்படின்னா வச்சுக்கலாம். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப மென்மையான பாலிடிக்ஸ் நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி பொலிட்டிக்கலி இஸ் வெரி ஸ்ட்ராங். அதுதான் அழகாக சொன்னீங்க. நீங்கள் சொன்னது வந்து முற்றிலும் உண்மை. இந்த கல யதார்த்தம் அமித்ஷாவோட இந்த ராஜதந்திரத்துக்கும் ஸ்டாலின் அவர்கள் செய்யும் அந்த ராஜதந்திரத்துக்கும் ஒரு போட்டியா அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸாக்ட்லி. ஏன்னா நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். இந்த களத்தில் ஒரு காலத்தில் வந்து பேரறிஞர் அண்ணா காலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் களத்தில் மேடை போட்டு பேசுவாங்க, பக்கமாக பேசுவாங்க, வார்த்தை போர் நடக்கும். அப்படி பார்வையாளர்கள் வந்து பேரறிஞர் அண்ணா பேசுனது அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பக்தவத்சலம் போன்றவர்கள் பேசுவாங்க, இப்படி நடக்கும், மக்கள் முடிவு பண்ணுவாங்க. ஆனால் இப்போ உள்ள களம் எப்படின்னா இது வந்து A1 காலம். இது முழுக்க பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ராஜதந்திரமே எப்படி போச்சுன்னா பேச வேண்டிய அவசியமே இல்லை, ரொம்ப நுணுக்கமான செயல்முறைகள் மூலமாக இன்னைக்கு கொண்டு வராங்க. நீங்கள் ரொம்ப அழகான வார்த்தையை சொன்னீங்க, ராஜதந்திரத்தில் விஞ்சியவர்கள் ஸ்டாலினா அமித்ஷாவா அப்படிங்கிற இடத்துக்கு போயிடுச்சு. ஏன்னா அமித்ஷாவோட ராஜதந்திரத்தை நம்ம வந்து குறைத்து மதிப்பிடலை. வட இந்தியாக்களில் அவருடைய ராஜதந்திரம் வெற்றி பெற்று இருக்கிறது. மகாராஷ்டிராவில் எப்படி வந்து கூட்டணி சேர்த்து கழுத்து இருப்பது, அதுதான் அவங்க ராஜதந்திரம். என்ன செய்வாங்கன்னா கூட்டணி சேர்த்துக்குவாங்க, சேர்த்துட்டு காலை வாரி விட்டுருவாங்க, இல்லை கழுத்து எடுத்துருவாங்க. அப்படித்தானங்க சிவசேனையை ஓச்சாங்க. சிவசேனா மாதிரி ஒரு நண்பனை அவங்களுக்கு பார்க்க முடியுமா? இன்றைக்கி சிவசேனா உடைச்சாங்க, 2 இதாக பிளந்தாங்க, ஒருத்தரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டாங்க, அவரையும் காலி பண்ணாங்க. இதான் நடந்தது. அது மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் தமிழ்நாட்டில் இப்போ அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் அவங்க ராஜதந்திரம். அட்டகாசமான சொன்னீங்க. என்னோட கேள்வி ஈஸியாக வந்துட்டேன். இப்போ திரு எடப்பாடி அவர்கள் வந்து பாஜகவை மிரட்டி தான் கூட்டணியில் சேர்த்துருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் பாஜகவோட அந்த தந்திரத்துக்கு பலியாக தான் நகர்றாரா? குறிப்பாக தேமுதிக அந்த சீட்டாக இருக்கட்டும், இந்த ஓட் ஷேரிங்ன்றதில் வந்து ஏடிஎம்கே ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல இருக்கணும், அந்த கூட்டணி ஆட்சி அப்படின்ற இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்ற பார்வையில் பயணிக்கிறாரா? நான் என்ன பார்க்குறேன் தெரியுமா, இவ்வளோ விஷயம் நடக்கிறது எடப்பாடிக்கு தெரியாதுன்னுலாம் நான் நம்பலை. இப்போ வந்து எடப்பாடிக்கு வந்து அரசியலே தெரியாது. இப்போ நம்ம பேசுகிறோம், களத்துலேருந்து பேசுகிறோம், ஸ்டூடியோலேருந்து பேசுகிறோம், எடப்பாடிக்கு வந்து அரசியல் தெரியாதா என்ன? அவரே சொல்கிறாருல்ல, நான் வந்து கீழே இருந்து மேலே படிப்படியாக வந்தவன். அவர் படிப்படியாக வந்தாரா தவழ்ந்து வந்தாருங்கிறது அடுத்த விஷயம். ஆனால் படிப்படியாக வந்தார், வந்து தான் முதல்வர் நாக்காலில் உட்காந்துருக்காரு. இப்போ அவருக்கு வந்து இந்த அமித்ஷா இப்படி ராஜதந்திரம் பண்ணுறாங்க, நம்ம கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கிறாங்க தெரியும். காரணம் ஏன் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அமித்ஷாவுடைய அரசியல் எப்படின்னா, அவருடைய ராஜதந்திரம் அரசியல் விடுங்க எப்படின்னா, உங்களை பொறியில் சிக்கி வச்சு தாங்க அவங்க வந்து வேலையை ஆரம்பிப்பாங்க. இப்போ உங்களோட கூட்டணி பேசுகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய வீக்னஸை அசஸ் பண்ணுவாங்க, உங்களை பொறியில் சிக்க வைப்பாங்க, உங்களை பலவீனப்படுத்துவாங்க. உங்களை பலவீனப்படுத்தி உங்களுடைய நீங்கள் வந்து ஆட்டம் கணுவீங்கள்ல, ஒரு ஆடை வந்து காவு கொடுப்பதற்கு முன்பாக எப்படியெல்லாம் தெளிப்பாங்க, தண்ணி தெளிப்பாங்க, மஞ்சள் தண்ணி தெளிப்பாங்க, கொண்டு வந்து வெட்டுவாங்கல்ல, இந்த வெட்டும் கலையை ரொம்ப திறம்பட செய்யக்கூடியவர் தான் அமித்ஷா. இன்றைக்கி அமித்ஷா வந்து உடைய அந்த இதில் வந்து இன்றைக்கி எடப்பாடி மாட்டியிருக்கார். அவ்வளோ உண்மைதான். அது ஆடுக்கும் தெரியும்ல, ஆடுக்கு தெரியாதா? நம்ம மாட்டிட்டோம், ஆனாலும் தலையை சிலுப்போம்,
வீரத்தை காமிக்கும். இப்போ ஏன் சிக்கியிருக்காங்கன்னு நம்ம பல்வேறு இதில் பேசிட்டோம். பல்வேறு விஷயங்கள் இருக்குது. எத்தனை ஊழல்கள் முன்னாள் அமைச்சர்கள் மேலே, இன்றைக்கி எதையும் தொடலை. முன்னாள் அமைச்சர்கள் மேலே வந்து பல்வேறு இடி வழக்குகள், விஜயபாஸ்கர் மேலே குட்கா வழக்கிலிருந்து, எடப்பாடியுடைய மகனுடைய வழக்கிலிருந்து பல்வேறு வழக்குகள். அவர் வந்து சாலை போக்குவரத்து அமைச்சராக இருக்கும்போது 4200 கோடி ஊழல்னு சொல்லிட்டு திமுக வழக்கு தொடர்ந்தது எல்லாமே இருக்குது. ஆனால் எதையுமே தொடலை. எப்படி பண்ணுவாங்கன்னா எதையுமே தொட மாட்டாங்க, இருக்குன்னு காமிச்சு உள்ள வச்சுருவாங்க. அப்படி தானேங்க அஜித் பவாரை உள்ள கொண்டு வந்தாங்க. தேசியவாத காங்கிரஸ் எப்படி உடைச்சாங்க மகாராஷ்டிராவில்? தேசியவாத காங்கிரஸ், அவர் எவ்வளோ முக்கியமான ஆள் அஜித் பவார், பாஜகவை முழுமையாக எதிர்த்தவர், சரத்பவாருடைய வலதுகரம், எப்படி உள்ளே போனார்? சரத்பவாரே வழி அமைச்சு வச்சார். உனக்கு ஒரு வழி இல்லை, நீ சிக்கிட்ட, போயிட்டு வா. போனார், எல்லாம் பிரச்சனை கிளியர் ஆயிடுச்சு. அது மாதிரி ஒரு சூழல் தான் அமித்ஷாவுடைய சாணக்கியத்தனங்கிறது. அதுதான். அப்போ அமித்ஷாவோட அந்த பார்வையிலிருந்து பிரேமலதா அவர்கள் விலகி வந்துட்டாங்களா? இல்லை, பிரேமலதா விஷயத்தை நான் வேற மாதிரி பார்க்குறேன். எப்படின்னா, இப்போ அவர்கள் செய்த தவறுகள் தான் அந்த கட்சியை தோல்விக்கான காரணம். இப்போ நீங்கள் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது கேப்டன் விஜயகாந்துடைய அந்த வீரியம் விஜயை விட பல மடங்கு இருந்துச்சா இல்லையா? கண்டிப்பாக. நீங்கள் மதுரையில் அவருடைய கூட்டம், இவங்களே சொல்கிறாங்க, பிரேமலதாவை சொல்கிறாங்க, 20 லட்சம் பேர் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. குறைந்தது 20 லட்சம் பேர் வரலனா கூட ஒரு 5 லட்சம் பேர் வந்திருப்பாங்க. விஜய் அளவுக்கு விட கூட தான் கூட்டம் இருந்துச்சு. விஜயகாந்த் ஒரு லெகசியோட. ரெண்டாவது, விஜயோட ஒப்பிடும் பொழுது அவர் ஒரு மக்கள் தலைவராக தான் காமிச்சிக்கிட்டார், தன் நடிகராக காமிச்சிக்கலையே. அவர் தென்னிந்திய நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது நீங்கள் ஒரு காட்சி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாங்க, ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க தென்னிந்திய நடிகர் சங்க சார்பில். வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு எல்லாரையும் வண்டியில் ஏற்றிட்டு இவர் வந்து நின்றுட்டு வந்தார். அவர் கிட்டத்தட்ட அவர் ஒரு நடிகராலாம் களத்தில் நிற்கவே இல்லை. எப்போவுமே நாக்க துருத்தினாலும் சரி, மக்கள்கிட்ட பேசினாலும் சரி, தொண்டர்கள் அதட்டினாலும் சரி, தன்னை வந்து நடிக்கலை. அவர் இயல்பாக தான் இருந்தார். இதை மக்கள் ரசித்தாங்க. இரண்டாவது, 2011 ஜெயலலிதாவோட கூட்டமைத்து எதிர்க்கட்சி தலைவராக வந்தார்ல, அது ஒரு மிகப்பெரிய, எந்த எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பெரிய இடத்தை பிடித்தது விஜயகாந்த் தானே. யாருமே இல்லையே, எந்த நடிகருமே கிடையாது. இவரை விட சுப்ரீம் நடிகர் அந்த சிவாஜியே கிடையாது, முடிஞ்சு போச்சு எல்லாருக்குமே. அப்போ அந்த ஒரு வாய்ப்பு விஜயகாந்துக்கு இருந்தது. ஆனால் அவங்க செஞ்ச தவறு, 2016 திமுகவோட கூட்டணி அமைப்பதற்கான அத்தனை வாய்ப்புகள் இருந்துச்சு. கலைஞர் சொல்லலையா, பழம் நழுவி பால் விழப்போகுதுன்னு. அது விழாமல் போனது தான் விஜயகாந்துடைய வீக்னஸ். 2 பிரச்சனை. ஒன்று, விஜயகாந்துக்கு உடல் ரீதியான பிரச்சனை ஒரு பக்கம் விடுங்க, இன்னொரு பக்கம் 2016 மக்கள் நல கூட்டணி என்று ஆரம்பித்து தன்னை முதல்வராக அவர் கற்பனை செய்தது தான் தோல்விக்கான காரணம். இப்படிப்பட்ட ஒருத்தர் தன்னை முதல்வராக கற்பனை செய்ததுனால ஏற்பட்ட தோல்வி. இப்போ அவருக்கே அந்த நிலைமைனா மற்றவங்களுக்கு ஏமாத்திரம். மிக தெளிவான, மக்களுக்கு புரியுமான கருத்துக்களை சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.